கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால என் நல்வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, யாபேசை பற்றி பார்த்து வருகிறோம். ஏன் யாபேசை பற்றி தொடர்ந்து நம்ம தியானித்து வருகிறோம்? யாபேசை பற்றி 2 வசனங்கள் சொல்லியிருக்கு. 2 வசனம், ஆனா ஒரு ஆழமான சத்தியம். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 10 வசனம் சொல்லுது, இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தான் தெரியும். அவன் வாழ்க்கையில் உள்ள கசப்பு, யாபேசு வாழ்க்கையில் கசப்பு, துக்கம், வேதனை அவனுக்கு தான் தெரியும். அவனுக்கு தெரிந்து இப்படிதான் வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்கல. இந்த வாழ்க்கையை மாற்ற முடியும், என்னுடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்ற முடியும், என்னுடைய சிறுமையை மகிமையா மாற்ற முடியும், என்னுடைய வேதனையை சாதனை உள்ள வாழ்க்கையாக மாற்ற முடியும். என் தேவன் என்னோட கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருக்கட்டும், துக்கம் என்னை கஷ்டப்படுத்தாதபடிக்கு அதிலிருந்து என்னை காத்து கொள்ளுங்க ஐயா என்று வேண்டிக் கொண்டான். வேதம் சொல்லுது, அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். ஜெபித்தா, ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு? அவருடைய வாழ்க்கைய கனமுள்ள வாழ்க்கையா மாற்றினார். What a wonderful transformation. இன்னைக்கு நம்ம பார்த்த நீதிமொழிகள் பாரு, ஏன் கஷ்டம் எனக்கு தெரியும், ஏன் தோல்வி எனக்கு தெரியும், என்னுடைய பலவீனம் எனக்கு தெரியும், எனக்கு எங்க வீக்னஸ் எனக்கு தெரியும், எனக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம். ஆனா நாம யாபேசை போல என்னுடைய வேதனையை, என் துக்கத்தை, என் தோல்வியை, என் சிறுமையை, என் இழப்பை என்னுடைய தேவன்கிட்ட சொல்லணும். யாபேசு பழைய ஏற்பாட்டு மனுஷன். அவன் சொன்னா, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நான் ஜெபிச்சேன்னு சொல்றான். நானும் நீங்களும் என்னுடைய சொந்த இரட்சகரை நோக்கி ஜெபிக்கிறோம். என்ன பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. I pray to my personal savior. Hallelujah. What a wonderful thing. நேற்று முடிக்கும்போது சொன்னேன், நாமெல்லாம் ஒரு செக்கப் போகணுன்ட்டு. என்ன செக்கப்பு? ப்ரேயர் லைஃப். எத்தனை பேர் செக்கப் பண்ணோம்? இந்த தொடர்ந்து இன்னும் 2-3 நாளைக்கு யாபேசு ஜபம் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த யாபேசு ஜபம் இவ்வளவு கருத்துள்ள 2 வசனங்கள் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியது. என் வாழ்க்கையில் என் ஜபம் மாறுச்சுன்னா என் வாழ்க்கை மாறும். ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம். ஹல்லேலூயா. எப்படி யாபேசுடைய வாழ்க்கை வெற்றிகரமா மாறியதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக மாறும். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், எனக்கு இவ்வளோ வயசாயிருச்சு, இனிமேல் மாற்றம் நடக்குமா? இனிமேல் மாற்றம் தேவையா? சாத்தியமா? நியாயமான கேள்வி. ஆனா வேத திருப்பி திருப்பி பாருங்க, ஒரு சத்தியம் தெரியும், இட்ஸ் நெவர் டூ லேட். எதுவுமே கடந்து போனதும் கிடையாது. இட்ஸ் நெவர் டூ லேட். நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், ரோட்டில் கார் ஓடிப்போங்க, வயசானவங்க எல்போட் போட்டு அப்போதான் படிக்கிறாங்க. அந்த வயசான காலத்தில் கார் ஓட்ட அந்த காலத்தில் படித்தாங்கன்னா, வயசான காலத்தில் படித்தாங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையை மாற்ற எந்த வயசும் இட்ஸ் நாட் டூ ஓல்ட். பிரைஸ் காட். இன்னைக்கு பார்க்க போற காரியம், யாபேசு இஸ்ரவேல் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லை பெரிதாக்கும், என்னுடைய எல்லை பெரிதாக்கும், இன்க்ரீஸ், விசாலமாக்கும், பெரிதாக்கும், இன்க்ரீஸ். நீ இதான் பார்க்க போற. ஏசாயா 54 அதிகாரம் 2 வசனம் ஒரு உதாரணம் வைக்கிறேன். பைபிளில் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுதுன்னா, நானும் நீங்களும் என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும்
விசாலமாக்கணும், விரிவடையணும், உயரணும், மேன்மை அடையணும். இதுதான் மீண்டும் மீண்டும் ஒரு தீம், ஒரு பொருள் அப்படியே பைபிள் ஃபுல்லாக போயிட்டு இருக்கும். நீங்கள் உதாரணமாக இந்த வசனம் எடுக்கிறேன். ஏசாயா 54:2 உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, அண்டர்லைன், விசாலமாக்கு. உன் வாசத்தலின் திரைகள் விரிவாகட்டும், விரிவாகட்டும், அண்டர்லைன். தடை செய்யாதே, உன்னுடைய கயிறுகளை நீளமாக்கு, நீளமாக்கு. உன் முளைகளை உறுதிப்படுத்து. பாருங்க, விசாலம், நீளமாக்கு, மீண்டும் மீண்டும் சொல்லப்படுற ஒரு வசனம். அதுல இந்த வசனம் வரும்போது நடுவுல ஒரு வார்த்தை வருது. உன் கூடாத இடத்தை விசாலமாக்கு, உன் வாசத்தலனுடைய திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. யார் தடை செய்யறோமா? நான். என் வாழ்க்கையில விசாலம் வர்றதுக்கு, விரிவறதுக்கு நான் காரணமாக இருக்க முடியும். இந்த உண்மை உங்களுக்கு தொடுதுப்பேன். உங்க வாழ்க்கையில விசாலம் வர்றதுக்கு, விரிவு வர்றதுக்கு நீங்கள் காரணமா இருக்கலாம். அதனாலதான் ஏசாயா சொல்றான், தடை செய்யாதே. கர்த்தர் விரும்புறது உங்கள் கூடாரம், உங்க குடும்பம் விசாலமாகணும். உங்க வீடு, உங்க வாசத்தலம், உங்க வாழ்க்கை விரிவாகணும். இதற்கு நீங்க ஒரு தடையா இருக்கலாம். என்ன தடை? என்ன தடை? என்னுடைய இருதயம் ஒரு தடையா இருக்கலாம், என்னுடைய எண்ணம் ஒரு தடையா இருக்கலாம். வேதம் நீதிமொழிகள் 23:7 சொல்லுது, உங்க சிந்தனை எப்படியோ அப்படியே உங்க வாழ்க்கை இருக்கிறது. என் சிந்தனையில் எனக்கு விரிவு இல்லை, என் சிந்தனையில் எனக்கு விசாலம் இல்லை, என் சிந்தனையில் எனக்கு இன்க்ரீஸ் இல்லை. நான் இன்னும் சின்னதை நினைச்சிட்டு இருக்கேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு 100 ரூபா வேணும் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இது மட்டும் போதும் ஆண்டவரே. இன்க்ரீஸ். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க ரெடியா இருக்காரு, உங்களை ஆசீர்வதிக்க ரெடியா இருக்காரு. நீங்க உங்க இருதயத்தை விசாலமாக்கணும். மார்க்கெட்டுக்கு போறோம், சின்ன பைய எடுத்து போறோம். எவ்வளவு காய் வாங்கிட்டு வருவோம்? சின்ன பையில தான் வாங்கிட்டு வருவோம். பெரிய பைய வாங்கிட்டு போறோம், எடுத்துட்டு போறோம். எவ்வளவு காய் வாங்கிட்டு வருவோம்? பெரிய பை நிறைய காய் வாங்கிட்டு வருவோம். Praise God. என் இருதயம் எப்படி இருக்கோ, என் சிந்தனை எப்படி இருக்கோ, அப்படித்தான் என் வாழ்க்கை இருக்கும். நான் விரும்பணும். ஆண்டவர் எனக்கு ஒரு அருமையான வாழ்க்கை நியமித்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை நான் பூர்வமா வாழணும். ஒரு விருப்பம், ஒரு டிசையர், எனக்கு ஒரு ஃபெய்த். அப்படிப்பட்ட ஃபெய்த், ஆண்டவர் எனக்கு என்ன நியமித்தாரோ அது என் வாழ்க்கையில நிறைவேறும். இருதயத்தை விசாலமாக்கணும், தடை செய்யாதே. அதே மாதிரி எனக்கு ஒரு தரிசனம் வேணும். எனக்கு நானா தரிசனம் உண்டு பண்றதில்லை, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் உலகத்தில் பண்றது என்னன்னா, 5000 பேர் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சை கட்டணும். இதே தரிசனம். இது ஏன் தரிசனம்? ஆண்டவர் தரிசனம் இல்லை. இதே மாதிரி வாழ்க்கையில எனக்கு 3000 சதுரடிக்கு ஒரு வீடு கட்டணும். அது ஏன் தரிசனம்? ஆண்டவர் தரிசனமா? ஆண்டவர் கொடுக்கிற தரிசனம் நாம் பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு ஒருவேளை எனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனமே இல்லை அப்படின்னா இன்னைக்கு கேளுங்க, இட்ஸ் நெவர் டூ லேட். இட்ஸ் நெவர் டூ லேட். தரிசனம், வாழ்க்கை உயர்வு, விசாலம்னா ஒரு மனுஷன் சொல்லாம இருக்கவே முடியாது. யோசேப்பு எத்தனை முறைனால் அதை தான் சொல்லுவேன் நான். அவனுக்கு ஒரு தரிசனம், அவனுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். அவனை படுகொலியில் போட்டாங்க. அவன் நினைச்சிருக்கலாம், ஐயோ எங்க அப்பாட்ட பிரிச்சாங்களே, என் குடும்பத்தில் பிரிச்சாங்களே, அநியாயக்காரங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். இல்லை, அவனுக்கு தரிசனம் சொல்லிச்சு, உன் தரிசனம் வீண் போகாது. இது கர்த்தர் கொடுத்த தரிசனம். உன்னை குடியில போட்டாலும் நீ நிமிர்ந்து நிற்க போற. பிரைஸ் காட். உங்களுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்துருக்கார். இப்ப வேதத்தில் ஒரு மனுஷனை பற்றி சொன்னேன், தரிசனத்தை சொன்னேன். உலக பிரமாண ஒரு மனுஷனை பற்றி சொன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக புரியும்.
ஜான் கென்னடி 1961 1961 அவர் சொன்னார், இன்னும் 10 வருஷத்துக்குள்ள அமெரிக்கா தேசம் ஒரு விண்வெளி கப்பலை அனுப்பணும். அதுல மனுஷன் போய் சந்திர மண்டலத்தில் இறங்கணும். Within 10 years an astronaut from America should go and land on the moon. ஒரு தரிசனம். அன்னைக்கு அவர் சொல்லும்போது 1961 வருஷத்துல அது சாத்தியமே கிடையாது. நிறைய ப்ரோக்ரஸ் பண்ணிட்டாங்க, எப்ப நடக்கும் தெரியும், அந்த நிலைமையே கிடையாது. ஜஸ்ட் நத்திங் பட் விஷன். 8 வருஷத்துல நெயில் ஆம்ஸ்ட்ராங் ஜூலை 1969 போய் கால் வச்சிட்டான். நெயில் ஆம்ஸ்ட்ராங் சொன்னா, இது மனுஷனுக்கு ஒரு சின்ன 8, ஆனா மனுக்குலத்துக்கு ஒரு பெரிய ஒரு 8. For man is one small step, for mankind is a great leap. கென்னடி 61 வருஷம் சொல்லிட்டு சில வருஷத்துல இறந்து போயிட்டாரு. ஆனா அந்த தரிசனம், பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்க குடும்பத்துக்கு ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார், உங்களுக்கு ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார். இந்த தரிசனத்தின்படி நாம செயல்பட்டா நம்முடைய வாழ்க்கை விசாலமாக்கும். There will be increase in our life. Hallelujah. Praise God. நான் சொன்னேன்ல, நம்ம நல்ல விரும்பணும் விசாலத்தை. நாம நினைக்க கூடாது, விசாலமா எதுக்குங்க பிரதர், இருந்த மாதிரி இருந்து வாழ்ந்து போயிடான்னு எத்தனை பேர் நினைக்கிறோம். ஆண்டவர் அதை லைக் பண்ணல. ஆண்டவர் சொல்றாரு, உபாகம் 1:11 வாசிப்பாருங்க. உபாகம் 1:11. ஈஸி டு ரிமெம்பர். உபாகமம் 1:11. நீங்க இப்ப இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு நீங்க பெருக வேணும். எத்தனை மடங்கு? எத்தனை மடங்கு? 1000 மடங்கு. ஹல்லேலூயா. கால்குலேட்டர் போட்டு பார்க்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, எண்ணி முடியாத அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில விசாலம், உயர்வு, மேன்மை. இதான் காட்ஸ் விஷ், இதான் காட்ஸ் டிசையர். விரும்புங்க. டிசையர் இன்க்ரீஸ், டிசையர் அப்லிஃப்ட். விசாலத்தை விரும்புங்க, பெருக்கத்தை விரும்புங்க, உயர்வை விரும்புங்க, இயேசு நாமத்துல. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எதுக்கு எனக்கு விசாலம் வேணும்? விசாலம் நினைக்க கூடாது, நான் 100 ஏக்கர் வாங்க போறேன்னு நினைக்க கூடாது. அது விசாலம் இல்லை. விசாலம் இன்க்ரீஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. எதுல விசாலம்? என் வாழ்க்கையில, என் வாழ்க்கை தரத்துல, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பண்புல. நான் என்ன கேட்கணும்? விசாலம். ஆண்டவரே, எனக்கு பைபிளை வாசிக்கும் போது எனக்கு வெளிப்பாடுகள் ஜாஸ்தி ஆகணும். ஆண்டவரே, விசாலம். ஜெபிக்கும் போது எனக்கு ஜெப விண்ணப்பத்தில் ஆவில விசாலம் இன்க்ரீஸ். நான் அதிக நேரம் கருத்தாய் ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை அதிகமாத்தாங்க. சாலமோன் மாதிரி கேளுங்க. சாலமோன் மட்டுக்குமா ஞானம் தேவை? என் வாழ்க்கை, உங்க அன்றாட வாழ்க்கைக்கு ஞானம் தேவை. என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஞானம் தேவை. ஆண்டவரே, குடும்பத்தில் ஒவ்வொரு நபருக்கும் இன்க்ரீஸ் பண்ணுங்க ஐயா விஸ்டத்தை. ஆண்டவரே, நான் பிறரை நேசிக்கணும் ஐயா, அந்த தேவ அன்பை இன்க்ரீஸ் பண்ணுங்க ஐயா. பாருங்க எவ்வளோ, எனக்கு ஒரு நல்ல கீர்த்தியை தாங்க, கீர்த்தியை இன்க்ரீஸ் பண்ணுங்க ஐயா. தொடர்ந்து நிறையான காரியம், எத்தனை காரியம் இருக்கு. நானும் நீங்களும் விசாலம் அடைய வேண்டியது, விரிவாக வேண்டியது, மல்டிப்ளை ஆக வேண்டியது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இப்ப ஒரு பெரிய சத்தியத்துக்குள்ள போறோம். உபாகம் 1:8. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றான், பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்கு முன்னாடி எல்லாம் ரெடியா இருக்காங்க. ரெடியா இருக்கும்போது உபாகம் 1:8 சொல்றான், இதோ இந்த தேசத்தை, பாலும் தேனும் ஓடு தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தே, தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உங்க முன்னாடி ஆசீர்வாதமான தேசம் இருக்குது. நீங்க போய் அதை ஆக்குவே பண்ணி உங்களுக்கு உட்படுத்திக் கொள்ளுங்க. டேக் பொசஷன் ஆஃப் இட். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம முன்னாடி ஆசீர்வாதமான வாழ்க்கையை வச்சிருக்கிறார்.
மேன்மை வச்சிருக்கிறார். நாம போய் அதை பெற்றுக்கொள்ளணும், அதை ரிசீவ் பண்ணணும். ஜெபிக்கிறோம் நிறைய மேன்மைக்காக, இன்க்ரீஸ்க்காக, விசாலத்துக்காக. அதே போல நம்ம பெற்றுக்கொள்ளணும். Pray, seek, receive. Hallelujah. Praise God. ஒரு பழைய கதை பல முறை கேட்டிருக்காங்க, திருப்பி நான் சொல்ல போறானா. ஒரு அருமையான விசுவாசி, சின்ன வாழ்க்கை, he led a small life. மரித்து போயிட்டார், பரலோகம் போயிட்டார். பரலோகம் போன பிறகு பரலோகத்தை டூர் கொண்டு போறாங்க. அவர் பெரிய கோடவுன் இருக்கு, இவருக்கு ஒரு மாளிகை இருக்கு, மாளிகை பக்கத்தில் கோடவுன் இருக்கு. அப்ப கூட்டி போற தேவதூதன் கேட்கிறாங்க, இந்த என்ன கோடவுன் அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, தேவதூதன் சொன்னா, நீங்க நிறைய காரியங்களை ஜெபிச்சீங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஆனா நீ ரிசீவே பண்ணல, அதெல்லாம் இங்க கோடவுன்ல பத்திரமா வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. பாருங்க, என்னுடைய வாழ்க்கை உங்க வாழ்க்கையில விசாலம், இன்க்ரீஸ். ஜெபிக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப், அதை ரிசீவ் பண்ணணும். இந்த வசனத்தை பாருங்க, உபாகம் 1:8. இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்க பார்க்கக்கூடிய லெவல்ல இருக்கு, உங்க கண்ணால் நீங்க பார்க்கிறீங்க தேசத்தை. இந்த தேசத்துக்குள்ள நீங்க போங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்க. டேக் பொசஷன் ஆஃப் இட், என்ஜாய். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 13:14-18 லோத்து பிரிஞ்சு போன ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே, இதோ இந்த தேசம் உன்னுடைய தேசம்பா. நீ இருக்கிற இடத்துல இருந்து மேற்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் நீ நோக்கி பார், உன் கண்களை ஏறெடுத்து பார். நீ பார்க்கிற பூமி உன்னுடைய பூமி, உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுக்கப்படுகிற பூமி. எந்த பூமி? நீ பார்க்கிற பூமி, உன் கண்ணால பார்க்கிறல, அது உனக்கு உன் சந்ததிக்கு உண்டான ப்ராமிஸ்டு லேண்ட், வாக்கு தத்தம் தேசம். உங்க மனக்கண்ணால நீங்க உங்க வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை, திட்டத்தை, பிளான நீங்க பாருங்க. அதுதான் உங்க வாழ்க்கை. பார்க்கிறான் ஆண்டவர் திருப்பி சொல்றார், நீ எழுந்து நட, சுத்தி வா அப்படின்றார். என்ன சொல்றாரு? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு பொட்டு லேண்டு ஆபிரகாமுக்கு சொந்தம் இல்லை, பட்டா பத்திரம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து நட. ஆக்ட் ஆஃப் ஃபெய்த், அதான் விசுவாசம், இதான் ஆக்டிவ் ஃபெய்த். ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் ஒரு தரிசனத்தை கொடுத்துக்கிறார். எரேமியா 29:11. ஜெரேமியா 29:11. ஆண்டவர் எனக்கு ஒரு பிளான், அது என்னுடைய பிளான். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிளான், அது உங்களுடைய பிளான். இந்த பிளான் படிதான் நான் நடக்கணும். நான் இதை அதை நான் பிடுங்க கூடாது. இந்த வசனம் சொல்லு, உபா என்ன சொல்லுது? இதோ இந்த தேசத்தை நீ போய் அந்த தேசத்தை போய் போராடி ஜெயிக்கணும்னு நினைக்காத, அந்த தேசத்தை போய் போராடி ஜெயிக்கணும்னு நினைக்காத. உனக்கு ஒரு தேசத்தை கொடுத்திருக்கிறேன், அந்த தேசத்தை போய் பெற்றுக்கொள், சுதந்திரித்துக்கொள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார். வேறு யாரையும் காப்பி பண்ணாங்க, வேறு யாரையும் கம்பேர் பண்ணாங்க. ஆண்டவரே, அவருக்கு அந்த கார் இருக்கு, ஆண்டவரே, ஆண்டவரே இவருக்கு இந்த பள்ளிக்கூடம் இருக்கு, ஆண்டவரே, யாரையும் கம்பேர் பண்ணாங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிளானை கொடுத்துருக்கார், ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கிறார். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அதை போய் பிடித்து கொள்ளுங்க. அதுலதான் ஆசீர்வாதம் இருக்குது. ஹல்லேலூயா. எகிப்தை விட்டு வெளியே வரணும். எகிப்தினாலே என்னது? அடிமைத்தனம். எகிப்தினாலே என்னது? வேதனை. யாபேசின் வாழ்க்கை அது. இப்ப பிராமிஸ் லேண்ட் என்னது? மகிமை, விடுதலை. இன்னைக்கு நானும் நீங்களும் இதுல தான் போயிட்டே இருக்கணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நம்ம நிறைவேற்றுவது. ஆண்டவர் காண்பிச்ச தேசம் இல்லையா, இந்த தேசத்துல போய்
உள்ளுக்கு போய் அதை பிடித்து கொண்டு ஈஸி அல்ல. Praise God. It is not easy. அதனாலதான் யோசுவா 1ஆம் அதிகாரம் வாசி பார்க்கணும். ஆண்டவர் ஏன் யோசுவா பார்த்து கலங்காதே, திகையாதே, பயப்படாதே, திடன்குள்ள சொன்னாரு? ஏன் சொன்னாரு? திருப்பி திருப்பி பாருங்க, அந்த வார்த்தை ஓடிட்டே இருக்கும். ஏன்? அவன் பார்க்க போற ஆட்கள், பார்க்க போற பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகள். fortified cities, அரணான பட்டணங்கள், ராட்சசர்கள், இவங்களோ சாதாரண மனிதர்கள். இட்ஸ் நாட் ஈஸி. Praise God. ஆனா அதே பகுதி வாசி பாருங்க, ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு பகுதி. யோசுவா 1ஆம் அதிகாரம் முதல் 9 வசனம் வாசிங்க போதும். ரொம்ப தெளிவாக்கும் உங்களுக்கு. நான் எப்படி எனக்கு முன்பா உங்க தேசத்தை சுதந்திரிக்கணும். ஆண்டவர் சொல்லிட்ட முதலியே, பா திடன்குள், பயப்படாத, தைரியமாறு, பி கரேஜஸ், பி சியர்ஃபுல் எல்லாம் சொல்றாரு. சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நீ போக வேண்டிய பாதை, நீ போராட வேண்டிய வேலைகள்லாம் வருது. ஆனா நீ தனியா இல்லை. பிரதர் சிஸ்டர், நீங்க தனியா இல்லை. உங்க குடும்பத்தை முன்னேற்றமான பாதையில் வழிநடத்தி செல்ல you are not alone. God is with you. Hallelujah. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன். ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு பவரை கொடுக்கிறார். உன் ஜீவன நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. என்ன ஒரு பவர்ஃபுல் ஒரு blessing. உன் ஜீவன நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. வாசித்து இந்த வார்த்தையெல்லாம் உள்ளுக்கு இறக்குங்க. உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியும். There can be increase in your life. நீங்க ஒருவேளை என்ஜின் ஆஃப் பண்ணிருக்கலாம். போதும் ஆண்டவர், எனக்கு இவ்வளவு தூரம் வந்தது போதும். இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, தொடர்ந்து ப்ரொசீட் பண்ணு. Praise God. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட இருக்கேன். நீ தளர்ந்து போய் வேண்டாம், உட்கார்ந்து போக வேண்டாம், போதுன்னு உட்கார வேண்டாம். நீங்க உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தை முன்னேற்றணும். நீங்க இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில, உலக பிரமாண வாழ்க்கையில நீங்க முன்னேறணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் யோசுவாவோடு இருந்ததுனால அற்புதங்கள் நடந்தன. பாருங்க, ஃபர்ஸ்ட் யோர்தான் நதி, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அது தாண்டி தான் உள்ளுக்கு போகணும். தாண்டதுலே அற்புதம். தாண்டவுட ஒரு பெரிய எரிகோ மதில், அதுல அற்புதம். ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்றாரு, நான் உங்களோட இருக்கிறேன். நீங்க போராடணும், போராடிதான் நான் கொடுக்க சுதந்திரம் பெற்றுக்கொள்ளணும். இட்ஸ் நாட் ஈஸி. பிரைஸ் காட். இப்ப முக்கியமான கட்டத்துக்கு வர்றேன். இவ்வளவுலாம் பேசணுமே பழைய ஏற்பாடுல இருந்து. இப்ப இந்த பழைய ஏற்பாடு சம்பவங்கள்லாம் ஏன் வாழ்க்கையில 2020 வருஷத்துல எப்படி அது கரெக்டா வருது, எப்படி கார்லேட் ஆகுது? ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு நிறைய ப்ராமிசஸ் கொடுத்துருக்காரு. எப்படி யோசுவாவுக்கு ஒரு ப்ராமிஸ் லேண்டை கொடுத்தாரோ, வாக்குத்தத்தப்பட்ட தேசத்தை கொடுத்தாரோ, எனக்கு உங்களுக்கு அருமையான வேதத்தை கொடுத்திருக்கிறார். ஃபுல் ஆஃப் ப்ராமிசஸ். எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ப்ராமிசஸ் எல்லாம் வேதம் சொல்லுது, எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. பிடித்துக் கொள்ளுங்க. கிராப் இட். இத என் வாழ்க்கையில நான் அமுல்படுத்தணும், நான் செயல்படுத்தணும், நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ப்ராமிஸ் கொடுக்கிறது என் வாழ்க்கைய லேசியா ஆக்குவதற்காக அல்ல. அவதான் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, என் வாழ்க்கையில நிறைவேறும். நான் சும்மா இருக்கணும். இட்ஸ் நாட் மென்ட் டு மேக் மீ லேசி, பட் டு மேக் மீ எனர்ஜெட்டிக். ஒரு ஜீல், ஒரு வைராக்கியம், ஒரு வாஞ்ச. ஏன் வாழ்க்கை, ஏன் குடும்பம் விசாலமாகும், மேன்மை அடையும். யாபேசுடைய வாழ்க்கை மாறியது அந்த ஜபத்தினால. உங்க ஜபத்தினால உங்க வாழ்க்கை விசாலமானது. இன்று முதல் ஒருவேளை
உங்க வாழ்க்கை விசாலம் வந்துருச்சுன்னா this is a time to glorify God. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. யாபேசின் வாழ்க்கையை போல உங்க வாழ்க்கை ஒரு மகிமையான வாழ்க்கை. கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. இதுவரைக்கும் வாழ்க்கையில் விசாலம் இல்லை, இன்னும் விசாலம் வேணும் வாஞ்சிக்கிறீங்களா? இன்னைக்கு கேளுங்க. யாபேசை போல தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்களை பெரிதாக்கும். God is good. யாபேசின் தேவன் உங்கள் தேவன். உங்க வாழ்க்கையில விசாலம் 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 இன்க்ரீஸ். ஆண்டவரே, இப்ப இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு நீங்க பெருகணும், விசாலம் அடையணும், ஆசீர்வாதம் பெருகணும் என்று மோசே மூலமாக ஜனங்கள் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. அந்த வேத வசனத்தை அடிப்படையில் நிற்கிறோம் அப்பா. நீங்க கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக செய்து முடித்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இயேசு நாமத்தில் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இந்த தேசத்தை முன்பாக வைத்திருக்கிறேன், நீ போய் சுதந்திரி. நீ கால் மிதிக்கும் தேசம் உன்னேடுது. ஆண்டவரே, இந்த வசனங்களை பிடித்து கொண்டு முன்னேறி சொல்ல ஆண்டவரே. என் வாழ்க்கையில, என் குடும்ப வாழ்க்கையில விசாலம் இயேசு மூலம் பிதாவே. ஆமென். ஆமென்.